வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். 3 வருஷமாக கண் குறைபாடுங்க. நிறைய டாக்டரை பார்த்தாச்சுங்க, நிறைய மருந்துகள் எடுத்தாச்சு, ட்ராப்ஸ் எடுத்தாச்சு. இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வீட்டில் வண்டியே ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. கிட்ட பார்வை குறைபாடு, கண்ணில் புற வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தாரா அவருடைய நண்பர். அவர் இவருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. இவர் படித்த படதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய சச்சின் சார், உளவியல் நிபர். அவரும் படித்த படதாரி மருத்துவர்கள் ஒரு சிலரையும் பார்த்துருக்காங்க. 90 நாள் மருந்து எடுங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாராங்க. ஆனால் ஒரே மாதத்தில் சரியாயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வண்டி ஓட்டணும் பெரிய சந்தோஷம் இருக்குது. நடந்தது என்ன, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, இவருக்கு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண் குறைபாடாங்க. அந்த கண் குறைபாடெல்லாம் நிறைய அவசரப்பட்டார். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க, கண்ணில் எப்படி மருந்து விடுவாங்க, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அது எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய விஷயத்த கேட்டிருக்கீங்க. இப்போ அவருக்கு கண்ணுக்கு மருந்து விடுறதையும் அதை எப்படியெல்லாம் இயக்குறாங்க அப்படின்றதையும், அவர் எப்படி கண் கழுவிட்டு தெளிவாக அதை பார்க்குறாருன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ பார்த்துருங்க. இப்போ இந்த கண்களுக்கு ஒரு கண்ணுகளுக்கு ஒரு சொட்டு விட்டால் போதுமானது. கண்ணை முடிங்க. இந்த கண்களுக்கு இப்படி விட்டுட்டு ஒரு 2 நிமிடம் கழித்து இந்த மாதிரி இந்த போன் இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளிகள், இந்த இடத்துல இந்த கார்னர் 2 புள்ளி இருக்கும். இது இந்த மாதிரி இந்த மூக்கை நோக்கி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பள்ளமாக ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு 3 முறை லைட்டாக அழுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் உள்நோக்கி எலும்பு பக்கம் நோக்கி அந்த பக்கம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அழுத்தம் கொடுத்துட்டு புருவத்துலேருந்து மேலே இந்த கார்னர் புருவம் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதியில் மறுபடியும் ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். திரும்ப இந்த கார்னர், இந்த மாதிரி 6 முறை செய்தால் போதுமானது. இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கண் மருந்து விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கொடுத்தா உங்களுக்கு எல்லா வர்ம புள்ளிகளும் இயக்கப்படும். கண் பார்வை மேம்படும். இப்போ ஒரு கண்களை ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு நல்லா வாஷ் பண்ண சொல்கிறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு எப்படி தெரியுது, ஏதாவது வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எப்போதுங்க கண்ணுகள் அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிங்க. இப்போது எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு ஆட்டோ ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு ஆட்டோ இருக்குது. ஆமாம். அந்த ஆட்டோவில் ஏதாவது எழுத்து தெரியுதுங்களா? எழுத்து தெரியுது சார். சிஎன்ஜி எழுத்தே தெரியுது எனக்கு. சிஎன்ஜி எழுத்து தெரியுது. ரொம்ப பாடி மேலே கருப்பு தார் பைப் மூடி எல்லாம் நல்லா தெரியுது. அதாவது இந்த ஆட்டோட கலர் சொல்கிறாரு. அதே போல் அந்த எழுத்தையும் கிளியராக சொல்கிறாரு. எதனால இவருக்கு ட்ரைனஸ் ஆனாலும் கண் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ ட்ராப்ஸ் விட்ட உடனே கண் நல்லா டைலேட் ஆனதுனால அவருக்கு கொஞ்சம் கண் பார்வை மேம்பட்டு இருக்குது. இப்போ முன்னைக்கு இந்த கண்ணு கூச்சம் ஏதாவது இருக்குங்களா? இப்போ இவ்வளோ வெயிலில் நின்று இருக்கும். சூரிய ஒளி நல்லா பார்க்குறேன். தண்ணி எதுவும் கண்ணு கலங்கலை, நல்லா இருக்குது. அந்த மருந்து போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக அப்படி எரியுது. அப்புறம் ஒரு 3 நிமிஷம் பொறுத்து நல்லா கூலிங் ஆகுது. ஆனால் க்ளீனாகவும் தெரியுது. சின்ன எழுத்துலேருந்து பொருள் கலர்லேருந்து எல்லாம் தெரியுது. இப்போ எல்லாம் தெரியுது. சார் முகம் தெரியுது. முன்னெல்லாம் மேசன் நரைச்ச முடியா, தலை கருப்பா வெள்ளையான்னு தெரியாது. இப்போ கண்மூடி முதல் கொண்டு துல்லியமாக தெரியுது. சார் என்ன போட்டுங்கிற துணி தெரியுது. இந்த செவரு எந்த கலரில் இருக்குதுன்னு தெரியுது. வண்டி எல்லாம் இருக்கிறது இங்கேருந்து பார்த்தபடி எல்லாம் அந்தந்த உருவம் அந்தந்த உருவம் கரெக்டாக தெரியுது. இப்போ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மருந்து போட்ட பிறகு தான் எனக்கு இந்த 22 நாளில் இந்த தெளிவு கிடைச்சி. அதுக்கு முன்னே எனக்கு எழுத்து தெரியாது, கலர் தெரியாது. கிட்ட போய் உத்து பார்த்தா ஒரு சிலர் தெரியும், ஒரு சிலர் அதுக்குள்ளேயே தண்ணி கலங்கிடும். இப்போ நல்லா தெளிவாக தெரியுது. இவருக்கு இந்த ட்ரைனஸ் இருந்தது. அது மாதிரி வாட்டரி ஐஸ் இருந்தது. ஐஸ் ட்ரெயின் அதிகமாக இருந்ததுனால இவருக்கு இந்த வர்ம புள்ளிகள் இருக்கும்போது அந்த ஐஸ் ட்ரெயின் நல்லா ரிலீவ் ஆகிருக்கு. அதனால் அவருக்கு பிளரி விஷன் கிளியராக இருக்குது. அதே மாதிரி இவருக்கு இன்டர்னலாக கொடுத்த நியூட்ரிஷன்ஸ் சித்த மருத்துவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நியூட்ரிஷன் நம்ம சொல்லக்கூடிய டயட் ஃபாலோ பண்ணதுனால இவருக்கு நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி இவருக்கு விஷன் கிளியர் ஆகிறதுனால வாட்டரி ஐஸ், அதாவது பாக்டீரியா கில் ஆனதுனால கண் நல்ல டீடாக்ஸ் ஆனதுனால அவருக்கு அந்த வாட்டரி ஐஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி அவரால் பிரைட் லைட் எல்லாமே பார்க்க முடியுது. இப்போ நம்ம நல்ல உச்சி வெயிலில் 1 மணி 1:30 மணி போல் நின்றுட்டு இருக்கோம். இப்பயும் அவருக்கு ஐ சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறாரு. ஸோ மருத்துவ ஆலோசனைப்படி மெடிக்கேஷன் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். நண்பர்களே, தெளிவாக பார்த்துருப்பீங்க. அவர் அழகாக உங்களுக்கு பேசியிருப்பார். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மதிப்புக்குரிய முருகன் சார்கிட்ட கேட்கலாம்.
ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. நல்லா ஐயா, இந்த 3 வருஷமா உங்களுக்கு கண் கிட்ட பார்வை தெரியல, கண்ணில் புற இருக்குன்னு சொன்னீங்க, நிறைய டாக்டர்லாம் போய் பார்த்துன்னு சொன்னீங்களா? ஆமாம் ஐயா. இது எப்படி நடந்தது? ஐயா நானும் ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னா அவரை போய் பார்த்துக்கிறேன். ஒரு டாக்டர் சொன்னால் அவரை போய் பார்த்துறது பார்ப்பேன். அவர் சிலது அவருக்கு தெரிஞ்சதை பண்ணுவார். பண்ணால் ஒரு 3 நாளைக்கு நல்லா இருக்கும். மறுபடியும் பழையபடி அந்த மங்கள் ஒளி வராது. சரியா எடுத்தடி கூசமுத்து போக முடியாது. போக முடியாது. அதனால் சில துணை கொண்டு தான் போவேன். இப்படி இருக்கும்போது கடைசியில் டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? டாக்டர் வந்து சரியாயிடும் சொன்னாங்க. மருந்து 3 இடு மாற்றி கொடுப்பாரு. அந்த 3 இடு சரியா அதுக்கு நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா வேற டாக்டர் பார்ப்பேன். இப்படியே ஒரு 3 வருஷமா எனக்கு இருந்தது. அப்படியே இருந்தது. நானும் சலிச்சு போய் வீட்டாட எங்க ஆளுங்க எங்கேயும் வெளியே அனுப்பல. போகக்கூடாது, வேணா தவறிட்டா யார் வைத்தியம் பண்றாங்க. என்ன சொன்னாங்க? போனா எதனா ஒன்று தவறிட்டா எப்படி காப்பாற்ற எதனா ஆயிடுச்சுன்னா எத்தனை வண்டி உலகத்துல நல்லா போறவங்களுக்கு தவறுது, நீ கண்ணு பார்வை இல்லாத போவாத அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க. என் ஃப்ரெண்டு மூலியமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். எனக்கு அவனுக்கு நிறைய பழக்க வழக்கம் பிறவில இருந்த. உங்க ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டு வந்து வெங்கடேசன். அவர் நெருங்கிய நண்பர் இல்ல? ஆமா, பரவாயில்ல. அவருக்கு மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அவரு செல்லு மூலியமா பார்த்துட்டு உடனே எனக்கு ஒரு 2 ஹவர்ல எனக்கு வந்து அதை போட்டு காமிச்சான். எனக்கு இந்த நம்பர் வேணும், நான் அந்த இடம் போகணும் அப்படின்னு. எங்கள் வீட்டு அம்மா நம்பாமல் பிப்ரவரி 1ஆம் தேதி விடிஞ்சா, நான் ஜனவரி லாஸ்ட்டு நைட்டு 2 மணிக்கு ஆட்டோவில் பிடிச்சி பஸ்ஸுக்கு வந்து பைபாஸுக்கு பஸ்ஸுக்கு வந்து அங்கேருந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையிலேருந்து கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரிலேருந்து 6:50க்கெல்லாம் வந்துட்டேன். நம்ம ஏஞ்சல் கிளினிக் ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அப்புறம் 8 மணி 9 மணிக்கெல்லாம் அங்கே வேலை செய்கிற நபர்கள் வந்தாங்க. எனக்கு வந்து கண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னது என் கண்ணுக்கு மருந்து விட்டாங்க. அவன் டாக்டர் எல்லா செக்கப்பும் பார்த்துட்டு எனக்கு டாக்டரையை வர வச்சு பேட்டரி அடித்து கண்ணை பார்த்தாரு. கண்ணை பார்த்த உடனே, ஐயா அந்த இடது கை அது லெஃப்ட் கண் புற வளர்ந்துருக்கு, இந்த கண் இப்போ தான் ஆரம்பம், ஆனால் 90 நாளில் இந்த புறையெல்லாம் கரைஞ்சிடும், நல்லாயிடுங்க, மாத்திரை மருந்து தரேன், இதை சாப்பிட்டுக்கணும் வா, இதை கண்ணுக்கு நீ பயன்படுத்தின்னு வா, உனக்கு மாதிரி இருந்தால் அந்த மாத்திரை மருந்து ஆனதையும் உடனே இங்கே வந்து கிளினிக்கு வா, உனக்கு எல்லாம் சரியாயிடுனாரு. அதே போல் 1ஆம் தேதியிலேருந்து நேற்று 21ஆம் தேதி வரையும் நீ மருந்து ஆயிடுச்சு. கண்ணுக்குற மருந்து மட்டும் ஆச்சு. மாத்திரை வந்து இன்னும் 1 வாரத்துக்கு இருக்கு. நான் 2-3 நாளாகவே ஃபோன் போட்டேன். ஃபோனு தொடர்பு கிடைக்கல. அப்புறம் எதிர்பாராத எங்கள் பையன் போட்டான். அவன் போட்ட பிறகு அவங்களுக்கு லைனுக்கு வந்தாங்க. ஐயா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் உண்டு, ஏற்கனவே வந்தவருங்களா, நீங்கள் காலையில் மாம்பழம் வந்தவருக்கு வழித்து நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு. பையன் அதுக்குள்ளேயே என்னை ரெடி பண்ணி காலையில் 3 மணிக்கெல்லாம் என்னை கொண்டாந்து பஸ் ஏற்றி விட்டான். நான் கரெக்டாக இன்றைக்கி 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். வந்த உடனே அதேமாரி மருந்து விட்டாங்க. அன்னை விட இன்னைக்கு தெளிவாக கூசில் கண் பார்வை வந்து தண்ணி கலங்கலை, இப்போ தெளிவாகுது. சூப்பர். அதுக்கு முன்னாடி இப்படி உத்து 1 செகண்ட் பார்த்தாலே தண்ணி தானாக கலங்கும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் உத்து பார்த்தாலே அதேமாரி கலங்கும். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆகும் அதை கிளீன் பண்ணிட்டு பார்க்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் மறுபடியும் தண்ணி கலங்கி. இப்போ அந்த மாதிரி தண்ணி கிண்ணி எதுவும் கலங்கலை. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு தெளிவாகுது. உடம்பும் வந்து அந்த மாத்திரை சாப்பிட இது வரைக்கும் 16 நாள் 21 நாள் சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாத்திரையை. இந்த 21 நாள்லேயும் எனக்கு வந்து சாப்பாடும் ஒரு பிடி சேர்த்து வாங்குது. அந்த மாத்திரை சாப்பிட எனக்கு நல்லா பசி கொடுக்குது. அதனால் அந்த மாத்திரை சாப்பிடும் எனக்கு சாப்பாட்டு வகையிலையும் தொந்தரவு இல்லை. அதாவது கை காலம் வேலை செய்யலான்னு தோணுது. இப்போ வண்டியை 1 வாரமாக எடுத்து நான் வண்டிக்கு எங்கள் ஊர்லேருந்து கீழ்பெண்ணாத்தூர் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். எங்கள் காட்டு சித்தாமூர்லேருந்து பெண்ணாத்தூர் தாலுக்காவுக்கு வர 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வண்டியில் வரேன். டூ வீலர் யாரும் சொல்லியா என்ன வண்டி எடுக்க? அதெல்லாம் அவங்களே செக் பண்ணுறாங்களே. எங்கள் பையனை எங்கள் வீட்டு அம்மாவும் கையை காட்டி பார்த்து அங்கேயே செக் பண்ணி தான் விடுவாங்க. எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இப்போ வர வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க? வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க. ஏதோ அந்த ஆண்டவர் புண்ணியத்தில் நல்லா இருக்குது. அந்த ஆண்டவர் மருந்து வேலை செய்யுது ஐயா. சூப்பருங்க. இது தெய்வ சக்தியும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்டு எப்படி பசியெல்லாம் நல்லா எடுக்குதுங்களா? அந்த மாத்திரை சாப்பிட்டு காலையில் 2 சாப்பிட்ட பிறகு நைட்டுக்கு சாப்பிட்ட பிறகு 2 சாப்பிட்றோம். யூரின் 3 வாட்டின்றது 4 வாட்டி வருது. அதே மாதிரி மலன்றது 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பிடுது. கரெக்டாக 5 மணிக்கு உள்ளே எழுப்பிடுது. 5 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு இந்த மருந்து போடுறது எல்லாம் கிளீனாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி 5:30 மணிக்கெல்லாம் நிடுவேன். அதுக்கும் பிற்பாடு ஆனால் ஐயா சொன்னார், டீ குடிக்காத, காப்பி குடிக்காத,
பாவக்காய் சாப்பிடாத, அதேமாரி தயிர் சாப்பிடாத, கத்திரிக்காய் சாப்பிடாத, இதெல்லாம் அதோட பீடி புகலை குடி ட்ரிங்க்ஸ் எதுவும் கூடாதுன்ட்டு. நான் அதெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. ஏற்கனவே நான் வந்து சைவம், அதனால் நான் அதெல்லாம் எதுவும் தொடரதில்லை. இப்போ என்ன ஒன்று, இந்த புகழரை போடு இந்த விவசாய வேலை செய்யறதால அதுவும் சுத்தமாக விட்டுட்டேன். இப்போ எனக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆரம்பிக்குது. ஐயா சொன்னபடி, டாக்டர் சொன்னபடி நான் கண்டினியூ இருக்கிறேன். இன்றைக்கி 22 நாள் நம்ம இடத்த வந்து நல்லா இருக்குது ஐயா, உடம்பு நல்லா இருக்குது. இப்போ வேலை செய்யலான்னு தோணுது. சூப்பர். செய்வேன் விவசாய வேலை, நான் 12 ஹவர் செய்வேன். அப்படியேங்கப்பா. இன்னைக்கு 67 நடக்குது எனக்கு வயசு. 67 வயசு. 58 ஜனவரி 12ஆம் தேதி பிறந்தேன். ஐயா ஜாதகம் எழுதி வச்ச புக்கும் எங்கள் ஐயா வச்சுக்கிறாரு நோட்டு. நான் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் அதான், ஆதார் அட்லையும் அதான், ரேஷன் கார்டுலையும் அதான் என்னுடைய வயசு, அதான் நான் பிறந்த தேதி. பரவாயில்ல சார். வணக்கம் சார். சார், இப்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாதம் வர சொல்லி நீங்களும் படித்த பட்டதாரி மருத்துவம் ஆலோசனை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த ஆண்டவர் தைலம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே மிகப்பெரிய வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டவர் தைலம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு விட்டு 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டப்பருவ பிரச்சனை, அதே மாதிரி கண்ணில் புற வளர்ந்துருக்கு. வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு வீட்டில் அவருடைய துணைவியாரும் அவங்களுடைய பிள்ளைகளும் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வண்டியெல்லாம் நீ எடுக்க வேண்டாம், போகாத, அங்கே போகாத, இங்கே போதான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மருத்துவர்களையும் பார்த்து மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள் டேப்லெட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அங்கே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்படின்ற போது உங்களுடைய வீடியோவை பார்த்து அதன் மூலயமா இவங்க இங்கே வந்திருக்காங்க, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 90 நாள் சொல்லியிருக்கீங்க. அந்த 90 நாளில் இன்னைக்கு 22வது நாள் அப்படின்றாரு. ஆமாம், இன்னைக்கு போன சனிக்கிழமையில் அதுக்கு முன்னே சனி 22 நாள் ஆகுது. இன்னைக்கு கரெக்டாக 22 நாள். 22 நாளில் இன்னைக்கு மருந்து இங்கே வந்து தான் விட்டேன். இங்கே வந்து விட்டீங்க? ஆமாம், 20 நாள் தான் என் கணக்கு விட்டுக்கிறீங்க. ஆமாம், இவர் சொல்ற மாதிரி இவருக்கு கணக்கு 20 நாள் விட்டுருக்காரு. இன்னும் மாத்திரை சாப்பிடல. இன்னைக்கு 22ஆம் நாள் மாத்திரை. ஆமாம், மருந்து மட்டும்தான் உங்கள் மூலியமாக விட்டுக்கிறீங்க. வீட்டில் வச்சிருக்கீங்க? வீட்டில் காலி மருந்து. சரி சரி சரி. மாத்திரை இருக்கு? மாத்திரை இன்னும் ஒரு வார்த்தை மாத்திரை இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி மாத்திரை இருக்கு. மருந்து ஆனால் நீ வாங்கன்னாரு. அதுக்கு பிறகு எடுத்தேன். உங்களுக்கு போகும்போது ரொம்ப நன்றி சார். மருந்து ரொம்ப வேலை செய்யுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இல்லாதவங்க, ஏழ்மையில் இருக்கிறவங்க, இன்னும் வந்து வசதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மருந்து யூஸ் ஆகணும். எல்லா மக்களும் வந்து இதை வந்து அணுகி கேட்டு பயன்பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், 90 நாளில் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இவர் சொல்கிற மாதிரி 20 நாள்லே புற கரைஞ்சிருச்சு, கிட்ட பறவை சரியாச்சுன்றாரு. வண்டியே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி வண்டி எடுத்துன்னு 6 கிலோமீட்டர்லாம் கூட போயிட்டு வராரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது வீட்டில் டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்களா? இப்போ ஃபோன் பண்ணாங்க, சார்ஜர் இல்லைன்னு ஃபோன் போட்டேன்னா ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு சொன்னார், எடுத்து பேசினா பையன் பேசினான். அப்பா எப்படிக்கிற, எங்கே போய்க்கிறப்பான்னா, அப்பா இந்த மாதிரி வந்துக்கிறேன் ஹாஸ்பிட்டலு, கண்ணுக்கு மருந்து விட்டாங்க, கொஞ்ச நாள் இருப்பா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுமாதிரி கொஞ்சம் வீடியோ கேமராவில் பேசணும், இந்த மாதிரி நல்லா இருக்குதுன்ட்டு வீடியோ கேமராவில் பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. சந்தோஷம்பா, நல்லா தெளிவாக பேசுப்பா, உனக்கு சொல்ல தேவையில்ல, அழகாக பேசுவேன், நல்லா தெளிவாக பேசிட்டு வாங்கப்பா. நம்மள மாரி ஏழ்மையில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, அறிமுகம் இல்லாதவங்க, தெரியாதவங்க உன்னை வச்சு வீடியோ பார்த்துட்டு போட்டும்பா. ஓ சூப்பர். அங்கே நம்ம கிளினிக்காண்ட பேசணும். இப்போ வீடியோல பேசுங்க சொல்லிருக்காரு. வீடியோல பேசுங்க சொல்லிருக்காரு. பரவாயில்ல, அவ்வளவு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு. ஐயா சொல்லுங்க, இப்போ இவரே பாருங்க, மனப்பூர்வமா சொல்றேன், நான் வீடியோல பேசி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு பேச கூட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சந்தோஷத்துல அவர் பேசுறாரு, எனக்கு புரியுது. இப்போ இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அதாவது ஆண்டவர் தைலத்தோடு என்னென்ன மருந்துகள் கொடுத்தீங்க? இவர் என்ன சூழ்நிலை வந்தார்? ஐயா, இவர் வரும்போது வந்து இவருக்கு வந்து லெஃப்ட் ஐல வந்து கேட்ராக்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ரைட் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர் கேட்ராக்ட் சொல்லுவோம். கேட்ராக்ட் வந்து இம்மெச்சூராக இருந்தது. இன்னொன்று இவருக்கு வந்து கண் பார்வை வந்து மங்கலாக இருந்தது. புவர் விஷன், ட்ரை. எதுனாலனா ட்ரை ஐஸ். கண்கள் வந்து சரியாக நீர் சுரக்கிறதுனால ட்ரை ஐஸ் வந்து இவர் விவசாய வேலை செய்கிறதுனால, அதிகமான வெயிலில் வந்து பயணப்படுறதுனால இவருக்கு வந்து ட்ரை ஐஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இவருக்கு வந்து புவர் டைஜஷன். எதனாலனா ஸ்லக்கிஷ் லிவர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்ததுனால இவருக்கு வந்து லிவருக்கும் ஐஸ்க்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது. இது நம்ம தமிழ் மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. பல்வேறு மருத்துவ முறைகளையும் இதை பற்றி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து லிவரை ட்ரீட் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசன் கொடுத்தோடனே இவருக்கு அந்த டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நல்லா பசி எடுத்துச்சு, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அதே போல் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து வெளியேறதுக்கு உண்டான பாவனை கடுக்காயும் போல் மருந்துகளை கொடுக்கும்போது மலம் வந்து நல்ல ஜலம் வந்து நல்லா கழிய ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இந்த ட்ராப்ஸில் கொடுக்கக்கூடிய கரிசாலை, வெண்தும்பை வந்து இதில் குறிப்பாக இருக்குது. அதே மாதிரி படிகாரம், அதோட நீர் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மழை உப்பு காலத்தில் வந்து நம்ம சேகரித்து வைக்கக்கூடிய ஆலாங்கட்டி தண்ணி, ஆலாங்கட்டியோட தண்ணீர், அதுக்கப்புறம் ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜாவோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 17 விதமான கடைச்சரக்குகள் இது சேர்த்து தயாரிக்கப்பட்டு தான் இந்த ஆண்டவர் தைலம். நம்ம மறைந்த முன்னாள் வைத்தியர், நம்ம குரு ஐயா முத்துராஜையாவோட
மதுரை முத்துராஜையாவோட ஃபார்முலேஷன்ஸு இது. அதை செஞ்ச மருந்துகளோட கலவை தான் இந்த ஆண்டவர் தைலம். அதை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவர்கள், சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இவர்களுக்கு வந்து இன்னும் சில கூட்டு மருந்துகள் வந்து கொடுத்து இவரோட கண்களோட ஆரோக்கியத்துக்கு என்ன மருந்துகள் கொடுக்கணுமோ அதை எப்படி பயிற்சி செய்யணும், வர்ம புள்ளிகளை வந்து மருத்துவர் வந்து இயக்கி கொடுத்தாங்க. அந்த வர்ம புள்ளிகளை இயக்கும் போது அந்த கான்ஸ் அண்ட் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்ம விஷன் வந்து தெரியறதுக்கு உண்டான மசில்ஸ், இந்த கண்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து ரிலீவ் பண்ணி கொடுத்தனால ப்ராப்பர் சர்க்குலேஷன் வந்து கண்ணுக்கு போனதுனால இவரோட கண் பார்வை வந்து மேம்பட்டு வந்தது. ட்ரைனஸ் வந்து கிளியர் ஆகி கண்ணுக்கு வந்து நல்ல நீரோட்டம் வந்து கிடச்சி ஐ வந்து நல்ல பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஃபீல்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பறை கரையிறதுக்கு வந்து 3-4 மாதங்கள் ஆகும். அதை அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ அவருக்கு பெட்டர் விஷன் வந்து கிடச்சிருக்கு. இந்த இது வந்து இன்னும் தொடர்ந்து 2 மாதங்கள் பயன்படுத்தும் போது அவருக்கு இந்த முற்றிலும் இந்த பொறையானது வந்து கரைந்து விடும். ஒன்று மறந்துட்டேன் ஐயா. ஐயா சொல்லுங்க. காது சுத்தமாக கேட்காது. இந்த காது கேட்காதலேயே நான் பெரிய ஆள் வேலைக்கு, காங்கிரீட் வேலைக்கு போவேன். ஒரு கூப்பிட்டு எங்களால் வேலையெல்லாம் இருக்கு சொல்ல தேவை, நல்லா செய்கிறாரு. ஆனால் அந்த காது கேட்காத இவர்கிட்ட கத்த முடியலன்ட்டாங்க. இப்போ உங்ககிட்ட அந்த மருந்து எடுத்ததுலேருந்து காது எனக்கு வந்து பாதி காது நல்லா கேட்குது. ஆக்சிலரி சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்லெண்ணெயில் செய்யப்பட்டது. ஸோ இது கண்களில் வந்து விடும்போது இது ஈஸி பெனட்ரேஷன் வந்து ஏற்படுறதுனால உள்ள இருக்க கன்ஜெஷன் வந்து ரிலீவ் ஆனதுனாலையும் அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இருந்தது, அதுவுமே வந்து கிளியர் இருக்குது. அதனால் இவருக்கு வந்து ஆல்ரெடி ஹியரிங் வந்து லாஸ் கிடையாது, பார்ஷியலாக வந்து இயர்லி வந்து ரிட்டார்டடாக இருந்ததுனால இப்போ ஹியரிங்கை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அடைஞ்சிருக்கு. இப்போ இவருக்கு இதை வந்து கொடுக்கும்போது என்னென்னா மேக்ஸிலரி சைனஸில் இருக்கக்கூடிய அந்த கன்ஜெஷன் வந்து ரிலீவ் ஆகிருக்கு, அவருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ கண்களில் விடும்போது இந்த பெனட்ரேஷன் சம்டைம்ஸ் மெடிசின்ஸ் வந்து நாசி வழி அன்னத்தொலியாகவும் வெளில வரும். ஸோ அந்த மாதிரி இந்த பெனட்ரேஷன் வந்து இவர் கிளியர் ஆகிறது வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ கன்ஜெஷன் வந்து கிளியர் ஆகும்போதே அவருக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனாலதையும் அவருக்கு வந்து விஷன் வந்து பிளரி விஷன் வந்து கிளியர் ஆகி நல்ல ப்ராப்பர் விஷன் வந்து அவர் கிடைச்சிருக்கு. சூப்பர். நேர்களே இப்போ எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஐயா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை பிரச்சனை, தூர பார்வை பிரச்சனை, நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க, கண்ணில் புற வளர்ந்துருக்கு, கண்ணில் ரத்தம் காசுது, கிளாட் ஆகிருக்குது, நரம்பு வீக்னஸாக இருக்குது, மாலை கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண் சார்ந்த பிரச்சனை அவசரப்படுறாங்க. நிறைய பேர் காது சவுண்டு, காது இறைச்சலாக இருக்குது, கொய்யன்னு இருக்குது சவுண்டு, காது கேட்கல, உங்களை மாதிரி காது கேட்கல, உன்னிப்பந்தெல்லாம் காது கேட்கல, இப்படி மாதிரி நிறைய இருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கண்ணு வந்து 22 நாள் தான் இந்த மருந்து நானே புதுசாக அனுபவம் இல்லாத என் ஃப்ரெண்டு மூலிமா வந்தேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடச்சிக்குது. கண்ணு கூசலை, கண்ணு தண்ணி கலங்கலை. இப்போ கொடுக்குற மாத்திரை வாங்கி சாப்பிட்னா எனக்கு பெஸ்ட் ஆகிடும் போல இருக்குது. அதேமாதிரி சுத்தமாக காது கேட்காத்து வந்து கத்தி கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். சிலது வேலைக்கு போன இடத்த கூட அந்த காது கேட்கல என்னால் வேறு வச்சுன்னு வேலை செய்ய நிறுத்திட்டாங்க. இப்போது அதெல்லாம் மாறி காதும் எனக்கு நல்லா கேட்குது. ஐயா பேசுறது கேட்காது, இன்றைக்கி நல்லா கேட்குது. 2 பேர் பேசுகிறதும் கேட்குது. அதனால் இந்த ஆண்டவர் மருந்து தயவு செஞ்சு எல்லோரும் அதை வாங்கி பயன்பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வேலை செய்யுது. இது வந்து சித்த வைத்தியம் மூலியம்தான். மாத்திரை சாப்பிட்டாலோ சில இது தப்பான மாத்திரை எதுவும் கிடையாது, உடம்புக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த மருந்தும் வந்து சில மருந்துங்க சொரணும் 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படி தண்ணி வெடிது, அதுக்கு பிற்பாடு கூலிங்காக நல்லாக்குது. கூசல் கேஸில் எதுவும் இல்லை. கண் மருந்தும் நல்லாக்குது. அந்த மாத்திரைங்களும் சாப்பிட உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுமா. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. எல்லோரும் நம்புங்க, வந்து ஒரு முறை பாருங்கள். கண்டிப்பாக. நன்றிங்க. வணக்கம். நேர்களே, உங்களுக்கும் ஐயா சொன்னது கிராமப்புறங்கள்லேருந்து வந்துக்கிறாரு. எவ்வளோ கரெக்டாக அவர் பேசினாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் வெளிப்படையாக வெகுளித்தனமாக கள்ளங்கப்படம் இல்லாத பேசினார் மட்டும் என்னால் ஆணித்தனமாக இந்த இடத்துல சொல்ல முடியும். அவர் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவருக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சரி நேர்களே, உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நிறைய மருந்து மாத்திரைகள் பார்த்தாச்சு, ட்ராப்ஸ் போட்டாச்சு, அதுக்கான ஸ்கேன்கள் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. அதோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகள், மருத்துவர்கள் கொடுக்குற அனைத்து மருந்து மாத்திரைகளையும் அவர்கள் சொல்கிற அனைத்து வழிமுறையும் கடைப்பிடிங்க. அதே டைமில் ஒரு டைம் கீழே போகிற நபர் கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர்கள், சித்த மருத்துவர்களை வந்து அவங்க நாடி பிடிச்சி உங்களுடைய பிரச்சனைகளை கணிச்சு என்ன உடல்வாகு, என்ன நோய் இருக்குது, அதற்கு என்ன உணவுகள் கொடுக்கணும், என்ன வாழ்வியல் முறை மாற்றணும், என்ன மருந்துகள் எடுக்கணும் அப்படின்றத சொல்லும்போது கண்டிப்பாகவே இந்த நோய் மட்டும் இல்லைங்க, எல்லா நோயும் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே உங்களுக்கு குணமாகன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகர் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் இன்றைக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா HbA1c 13.7 இருந்தது, இன்றைக்கி 6.3 வந்திருக்கு. HbA1c நல்லா குணமாக இருக்குது. இது மாதிரி நிறைய குணமானங்க
சுகரில் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் இருக்குது, ஹார்ட் பிளாக் குணமான ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் இருக்குது, பித்தப்பை குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் இருக்குது, பேரலைஸ் குணமானவங்க இருக்காங்க, அதேமாதிரி கர்ப்பப்பை நீர்க்கட்டி நார்க்கட்டி கரைஞ்ச பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு, அதே மாதிரி கிட்னியில் இருக்கிற இந்த நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய சிஸ்ட் அது குணமான பிஃபோர் ஆஃப்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி தைராய்டு குணமானவங்க T3 T4 TSH நார்மலான குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்ல வரேன். இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆதாரம் இருக்குது. கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை இருந்தாங்க எங்களுக்கு ரிப்போர்ட் காமிங்க நான் வரேன் அப்படின்னாக்க ஏகப்பட்ட ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மருத்துவர் நேரில் வந்து சந்திக்கும் போதும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம்னு சொல்ல வரேன். அதனால் எல்லா நோய்க்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. ஒரு டைம் வந்து பாருங்கள், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.